குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரம் குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு இந்த அற்புதமான வைகாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அன்பு மேஷராசி நேயர்களே, இந்த மேஷராசி என்பவர்களுக்கு வைகாசி மாதம் என்ன அற்புதமான விஷயங்களை கொடுக்க இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். இப்போது இந்த வைகாசி மாதத்தில் குரு பகவான் எங்கே வரப்போகிறார் அப்படின்னா வந்திருக்கிறார் அப்படின்னா, மேஷராசி என்பவர்களுக்கு 2ஆம் இடத்துல தன வரவு ஸ்தானம் என்று தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல வருமான ஸ்தானத்தில் வந்திருக்கிறார். இப்போ அந்த வருமான ஸ்தானத்தில் வந்த உடனே அவர்களுக்கு குரு பார்வை பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாகும். இப்போ இந்த மேஷராசி என்பவர்களுக்கு குரு பார்வை பெற்றவுடன் அவர்களுக்கு திருமண பாக்கியங்கள், தொழில் ஸ்தானங்கள், வருமான அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். ஏன் குரு பகவான் வந்த உடனே அந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். இப்போது மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் யார் அப்படின்னா 9ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி. இந்த 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும்போது ஒரு தந்தைக்காரனாக வரக்கூடியவர். அப்போது அவர் 2ஆம் இடத்துல தனம் கொடுக்கக்கூடிய இடத்துல வரும்பொழுது வருமானத்தை பெருக்கி கொடுக்கக்கூடியவராக இருப்பார். ரொம்ப அற்புதமான பலனை தரக்கூடியவராக இருப்பார். வாக்கு சாதுர்த்தியை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். வாக்கு சாதுரியம் நல்ல விசேஷமான பலன். பேசுகிற போதே நல்ல ஒரு ரம்யமாக பேசி ஒருவரை மயங்க வைக்கக்கூடிய ஒரு பேச்சுகளை அதாவது கட் அண்ட் ரைட்டாக பேசணும், அதே நேரத்தில் மயங்க வைக்கிற மாதிரி பேசணும், அவரை தன் வசப்படுத்திய மாதிரி பேசணும். அந்த மாதிரி ஒரு அற்புத விஷயங்களை கொடுக்கக்கூடியவராக வரப்போகிறார் குரு பகவான். அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இப்போ 2ஆம் இடம் குரு பகவான் அற்புதமாக அமர்கிறார். இப்போ 2ஆம் இடத்துல இந்த தனம், குடும்பம், வாக்கு, மனம், இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் அற்புதத்தை நிகழ்த்த போகக்கூடிய ஒரு காலகட்டம். அது இப்போ வருஷம் ஃபுல்லாக தானே இது இருக்கும், ஏன் நீங்கள் பர்டிகுலராக இந்த வைகாசி மாதத்தில் சொல்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வரும். அதாவது வைகாசி மாதத்தில் இந்த காலகட்டம் சுக்கிரன் 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். சுக்கிரன் எங்கே இருக்கிறார்னா மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வரப்போகிறார் 6ஆம் தேதி. அப்போது சுக்கிர குரு சேர்க்கை நடக்கும், ரொம்ப விசேஷம். அப்போது சுக்கிரன் பலமாக இருப்பார். சூரியன் லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் சூரிய குரு சேர்க்கை, சுக்கிர குரு சேர்க்கை. அப்போது இந்த இடத்துல சூரியன் 5ஆம் அதிபதி தனக்காரகன், 9ஆம் அதிபதி இந்த இடத்துல 9ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி எல்லாமே 2ஆம் இருக்கும்போது இந்த இடத்துல நமக்கு வாக்கு சாதுரியம் கொடுக்கும். அதே போல் தைரிய வீரியத்தை பலத்தை கொடுக்கக்கூடியது அதிகாரம். நமக்கு மனம் ஒருநிலைப்பட்டு ஒரு வேலையை சிறப்பாக செய்யக்கூடிய அதிகாரம், வருமானங்கள் பெருக்கக்கூடிய அதிகாரம், திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தை தரக்கூடிய அதிகாரம், அனைத்தும் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது. இந்த வைகாசி மாதத்தில் சுக்கிரன் எப்பொழுது 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியுமாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் ஆட்சியாகிறார். சுக்கிரனும் குருவும் சேரும் பொழுது திருமணம் பாக்கியம், இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியத்திற்கு மிக அற்புதமான காலகட்டம். வைகாசி மாதத்தில் முடியாதவர்கள் கூட சில தடைகள் இருக்குது. மேஷராசி என்பவர்களுக்கு சில தடைகள் இருக்குது. எனக்கு சார் திருமணம் ரொம்ப காலமாக முடியல, இந்த காலகட்டத்தில் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறக்கூடிய இந்த இந்த வைகாசி மாதத்தை, ரிஷப மாதத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அதாவது பொண்ணை நீங்கள் தேடுங்க. பொண்ணை தேடுவது மட்டுமில்லை, அந்த இடத்தை பார்ப்பதன் மூலியமாக நமக்கு ஒரு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு தன்மை. அதாவது உங்களை பார்த்து பொண்ணுக்கு பிடிக்கல, பொண்ணை பார்த்து மாப்பிள்ளைக்கு பிடிக்கல, இந்த மாதிரி ஒரு சில தோஷங்கள் இருக்கும். நமக்கு பொண்ணு நல்லா இருப்பாங்க, பொண்ணு வேலை இருக்கும், பிள்ளை நல்லா இருப்பாங்க, பிள்ளைக்கு நல்ல வேலை இருக்கும், குடும்பங்கள் நல்லா இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணம் தடைப்படுது சார், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறவங்க இந்த மாதிரி குருவும் சுக்கிரனும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தில் நாம் திருமணமாகாதவர்கள் இந்த அற்புதமான நாட்களை பயன்படுத்தினால் அவர்களுக்கு திருமண யோகங்கள் எளிதில் கூடக்கூடியதாக அமையும். நாங்கள் இந்த மாதிரி ஒரு நாளை தான் தேர்ந்தெடுப்போம். சார் ரொம்ப நாளாக முடியாத இருக்குது, இந்த நாளை நீங்கள் பயன்படுத்துங்க, இந்த நாளில் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அது ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும்.
அவங்க போகும்போது அவர்களுக்கு ஒரு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதனால் இந்த வைகாசி மாதத்தில் திருமணம் முடியாதவர்களுக்கு கூட திருமணம் முடிவதற்கு உண்டான பாக்கியம் பலம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு வரும். அதனால் இந்த ரிஷப மாதத்தில், அதாவது வைகாசி மாதத்தில் இந்த ரிஷப ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதனால் அது ரிஷப மாதம் என்று சொல்வோம். அதனால் இந்த காலகட்டத்தில் பெண் வீட்டாரோ மாப்பிள்ளை வீட்டாரோ 2 பேருமே கலந்து பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பெண்ணுக்கும் ஆணுக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு காலம்னா எல்லாமே நல்லா இருக்குது, ஏன்னா பிடிக்கல அந்த ஒரு வருது பார்த்திங்களா, அந்த விஷயம் இங்கே இருக்காது. போய் பார்த்தோம், பிடிச்சதுங்க, நல்லபடியாக முடிஞ்சதுங்க, அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய. அதே போல் வேலையில் இவர்களுக்கு என்ன ஆகும்னா கடுமையான ஒரு தோஷம் இருக்கும். ஏன்னா மேஷராசிகளுக்கு 10ஆம் அதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அதனால் இந்த ஜாதகர்களுக்கு வேலையில் ஒரு அற்புத பலனை, ஒரு மாயாஜாலத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு தன்மை. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சேங்க, ஆல்ரெடி இந்த ஆரம்பித்திருக்க வாய்ப்பு உண்டு, இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணலான்னு நினைக்கிறேன், இந்த காலகட்டத்தில் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள்லாம் இந்த அற்புதமான இந்த மாதத்தை பயன்படுத்தினால் அவர்களுக்கு மிக எளிமையில் அருமையான ஒரு அற்புதமான ஒரு வருமான ஸ்தானத்தை பெருக்கி கொடுப்பார். அந்த தொழிலை உயர்த்தி கொடுப்பார். ஒரு மிக அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அதனால் மேஷராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் எங்கே இருக்கிறார், வருமான ஸ்தானத்துக்கு வந்திருக்காரா, 5ஆம் இடத்துல யார் இருக்கார், 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். அதனால் தைரிய வீரியங்கள், யோகங்கள், பாக்கியங்கள், பலம் எல்லாம் தேடி இருக்கும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாளை இந்த ஜாதகர்கள் இந்த வைகாசி மாதத்தை பயன்படுத்துங்கள். யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறுங்கள். ஜீவ சமாதி வழிபாடை மேற்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு யோகமாக இந்த மாதம் அமையும்.